ஆவியானவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எழுதி இருக்கிறபடி. ஆங்கிலத்தில் இன் இங்கிலீஷ் இட் ஆஸ் இட் இஸ் ரிட்டன். எழுதி இருக்கிறபடின்னு சொன்னார். வாட்சிங் ஃப்ரம் ஹைதராபாத், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் ஆவியானவர் என்று சொன்ன வார்த்தையே ஆஸ் இட் இஸ் ரிட்டன். எனக்கு அது ஒன்றுமே புரியல. அண்ட் தென் லேட்டர் இட் வாஸ் வெரி ப்ரொஃபெட்டிக் ஓவர் மை லைஃப். என் வாழ்க்கையில், என் ஊழியத்தில் ஒரு ரொம்ப ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன். நேற்று நான் யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் பொழுதெல்லாம், பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பற்றி பேசியிருந்ததோ அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது எழுதி இருக்கிறபடி, எழுதி இருக்கிறபடி, எழுதி இருக்கிறபடி, ஆஸ் இட் இஸ் ரிட்டன், ஆஸ் இட் இஸ் ரிட்டன்னே சொல்லும். அப்போ ஆவியானவர் அந்த எழுத்தாளர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு, see the promise is being fulfilled, எழுதி இருக்கிறபடி இது நடந்துருச்சு. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, not that what is spoken against you, not that what you feel about you, not that what people blame you with, ஜனங்கள் உங்களை என்ன சொல்றாங்களோ, இல்ல எது பேசப்படுதோ, இல்ல what that not you hear, நீங்க எதை கேள்விப்படுறீங்களோ, இல்ல what that not you feel, நீங்க எதை உணர்றீங்களோ அது கூட கிடையாது. But what is written will be fulfilled. I know my God is powerful. The one who has called us is faithful and he is powerful too. எழுதி இருக்கிறத நிறைவேற்றுவோம். ஸோ உங்களை குறித்து என்ன பேசப்படுது, நீங்கள் எதை உணர்றீங்க, இட்ஸ் ஆல் ஃபேக். ஆனால் எழுதியிருக்கிறது உண்மை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களை குறித்து என்ன எழுதியிருக்கோ அது நிச்சயமாய் உங்களை தொடும், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஸோ கேன் ஐ கோ இன் டு த ரெவலேஷன் ஆஃப், அந்த வெளிப்பாட்டுக்குள்ள நான் போக விரும்புகிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு ஃபோர் டேஸ்ட் ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு கம் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு ஒரு முன் சுவையான ஒரு காரியம் மட்டும் இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு. ரெஸ்டரேஷன், தமிழில் அதுக்கு மறுசீரமைப்பு. இப்போ நம்ம வழக்கமாக ரெஸ்டரேஷன் என்ன சொல்லுவோம், இழந்தது திரும்பி வர்றது உண்மையா. அப்புறம் எது உங்களை விட்டு எடுக்கப்படுதோ அது திரும்ப உங்க இடத்துல கொடுக்கப்படுது தான் ரெஸ்டரேஷன், அப்படிதான் நம்ம சொல்றோம், ரைட்? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற இந்த வெளிப்பாடு அநேகருடைய கண்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். பிகாஸ் ஐ ரீட் பைபிள் வித் தி ஐஸ் ஆஃப் நியூ கவர்னன்ட். புதிய உடன்படிக்கையின் கண்களோடு நான் வாசிக்கிறதுனால சில ரெவலேஷன்ஸ்லாம் இட் இஸ் அமேசிங்காக இருக்கும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் அற்புதத்தை கானா ஒரு கல்யாண வீட்டில் பண்றாரு. The first miracle of Jesus took place in a wedding in Cana. கானா ஊர் கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்து அற்புதம் பண்ணும்போது, இது நம்ம இந்த சர்மன்லாம் கோடிக்கணக்கான தடவை கேட்டோம். எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லா பாசம் சொல்லுவாங்க. அப்புறம் 6 கற்சாடி எதை குறிக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாட்டர் ஒயினா மாறிச்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படி மாறும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் தாயார் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு சொன்னதுனால அது ஒரு ரெவலேஷன் நம்ம பேசுவோம். இதெல்லாம் அஃப்கோர்ஸ் ஐ அக்ரி வித் ஆல் ஆஃப் தெம். ஆனால் ரீசென்ட்லி ஐ கேம் டு நோ தட் இயேசு கிறிஸ்து அந்த கானா ஊர் கல்யாண வீட்டில் பண்ணது அற்புதத்திற்கும் மேல, அதுக்கும் மேல. இட் வாஸ் நாட் just a miracle, it was beyond that. It was a restoration. யார் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணாரு? அந்த கல்யாண வீட்டை ரெஸ்டோர் பண்ணாரா, இல்ல அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் ரெஸ்டோர் பண்ணாரா, இல்ல அவங்க கூட வந்த சீஷர்களை ரெஸ்டோர் பண்ணாரா, அந்த பந்தியை ரெஸ்டோர் பண்ணாரா, வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணாரா? It is beyond that. The miracle that Jesus performed in the wedding of Cana was a restoration. நல்லா கவனிங்க, on a place. ஒரு இடத்தை ஆண்டவர் ரெஸ்டோர் பண்றாரு. இட்ஸ் நியூ, isn't it? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வெட்டிங் ரெஸ்டோர் பண்ணாரு, ஜாயை ரெஸ்டோர் பண்ணாரு, செலிப்ரேஷனை ரெஸ்டோர் பண்ணாரு, இதெல்லாம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்தை ரெஸ்டோர் பண்றாரு. எப்படி பாஸ்டர்? ஓகே, ஆண்டவர் அற்புதம் செய்த அந்த இடத்தின் பெயர் கானா. கானா ஊர்ல திராட்சரசம் குறைவுபடுகிறது. திராட்சரசத்தை சுவையுள்ளதாய் கொடுத்து குறைஞ்ச திராட்சரசத்தை அவர் பெருக பண்ணி அவர் அற்புதத்தை பண்றாரு. இதுக்கும் ரெஸ்டரேஷனுக்கு என்ன பாஸ்டர் சம்பந்தம்? ஓகே, லெட்ஸ் கோ பேக் டு த ஹிஸ்டரி. நம்ம இப்போ வரலாற்றுக்கு போவோம். எத்தனை பேருக்கு தெரியும், ஆண்டவர் முதல்ல உலகத்தை தண்ணீரால அழிக்கிறாரு. அழிச்ச பின்பதாக நோவாவும் அவங்களுடைய குடும்பமும் உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் டைம். அப்போ இவங்க எல்லாமே முதல் முறை பயிரிடுறாங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே நடக்குது. நெல்லா இருக்கட்டும், எல்லா விதைகளை தானியங்களை இவங்க ஃபர்ஸ்ட் பயிரிடுறாங்க. இப்போ நோவா உலகத்திலேயே முதல் திராட்சை தோட்டத்தை நட்டினது யார் அப்படின்னா நோவா தான். நோவா முதல் திராட்சை தோட்டத்தை நட்டுறாரு.
அப்போ அந்த திராட்சை பழங்கள் வருகிறது. இப்போ அந்த திராட்சை பழங்களை நோவா வந்து அந்த திராட்சை பழங்கத்தை பருகிறாரு, சாப்பிட்றாரு. திராட்சை ரசத்தை குடிக்கிறாரு. வைன் தான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. ஸோ திராட்சை ரசத்தை குடிச்ச உடனே இன்டாக்சிகேட்டட் ஆயிடுறாரு, ஃபுல் போதை ஆயிடுறாரு, ஃபுல் மட்டை ஆயிடுறாரு ஆள். ஸோ நோவா திராட்சை ரசத்தை குடித்து போதையினால கீழே விழுந்து கிடக்கிறான் தன்னுடைய டென்ட்டுக்குள்ள, தன்னுடைய கூடாரத்துக்குள்ள. இப்ப நோவா நிர்வாணமா இருக்கிறான் என்று வசனத்துல வாசிக்கிறோம். நோவா வாஸ் நேக்கட் இன்சைட் த டென்ட். இப்ப நோவா நிர்வாணமா அந்த டென்ட்டுக்குள்ள இருக்கும் பொழுது, நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இல்லையா? ஷேம், காம், யாபேத். ஷேம், ஹாம், ஜாஃபெத். இந்த 3 பேர்ல காம்ன்றவன், ஹாம், இவன் வந்து என்ன பண்ணான்னா கூடாரத்துக்குள்ள வந்து தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கறான். He saw the nudity, the nakedness of his father. பார்த்த உடனே he didn't cover his father's nakedness. ஆனா he ran out of the tent and announced it publicly. வெளியே ஓடி போய் எல்லார்ட்டையும் சொல்றான், எங்க அப்பா வந்து நிர்வாணமா இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாருன்னு சொன்ன உடனே மற்ற 2 சகோதரர்களும் ஷேமும் யாபேத்தும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்பாவுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக கூடாரத்துக்குள்ள பின்புறமாக, முன்புறமா இல்ல பின்புறமா நடக்கிறாங்க. இந்த ஸ்டோரி வாசிச்சிருக்கீங்க. ஸோ 2 பேரும் ஒரு பிளாங்கெட்டை கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடிவிட்டு they covered the nakedness of their father. நோவாவுடைய நிர்வாணத்தை மறைக்கிறார்கள். மறைத்து விட்டு வெளியே வந்துடுறாங்க. நோவாக்கு இப்ப போதை தெளியுது. நோவா போதை தெளிஞ்சு வெளியே வந்து ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு, என்னை யார் ஃபர்ஸ்ட் நிர்வாணமாய் பார்த்தா என்ன நடந்துச்சு? அப்போ சகோதரர்கள்லாம் சொல்றாங்க, பிள்ளைகள்லாம் சொல்றாங்க, அப்பா நீங்க அப்படி வந்து திராட்சை ரசம் குடிச்சு போதையில நீங்க நிர்வாணமா படுத்துட்டீங்க. நீங்க நிர்வாணமா படுக்கும்போது காம் வந்து பார்த்தா அவங்கள, ஹாம் சாஹிப் பார்த்துட்டு வெளியே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்போ நோவாவுக்கு எல்லாமே விஷயம் தெரிய வருது. நோவா வந்து ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டு வெளியே வந்து கால் ஹாம், காமை அழைங்க. காம் கொண்டு வரப்படுறான். காமை வந்து நோவாவால சபிக்க முடியல. ஏன்னா சொந்த பிள்ளை பார்த்தீங்களா? சொந்த பிள்ளை யாராலுமே சபிக்க முடியாது. God never curses you, by the way. இப்போ வந்து என்ன பண்றான், காம் என்னுடைய நிர்வாணத்தை நீ எல்லாருக்கும் அறிவித்தபடினால நான் உன்னை அல்ல உன்னுடைய மகனை சபிக்கிறேன்னு சொல்லி நோவா தன்னுடைய பேரப்பிள்ளை, தன்னுடைய குமாரன் காம், அவனுடைய குமாரன் கானான். இப்போ கானான நோவா சபிக்கிறான். என்ன சபிக்கிறான்? You will be a slave to your brothers. உன் சகோதரர்களுக்கு நீ அடிமையா இருப்ப. அது மட்டுமல்ல, நீ என் நிர்வாணத்தை நீ எல்லாத்தையும் போய் சொன்னதுனால தேவன் உன்னை அடிமையாய் வைப்பார்னு சொல்லி அவனை சபிக்கிறான். இப்ப நல்லா கவனிங்க, கானான் என்கிற ஒரு பெயர், அதாவது நோவாவுடைய பேரன் கானான் என்கிற ஒரு நபர் திராட்சரசத்தின், அதாவது வைனால, திராட்சரசத்தினால சபிக்கப்படுறான். ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது நோவாவிலும் பெரியவர். அந்த நோவா திராட்சரசத்தினால கானானை சபித்தான். ஆனா புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கையில கிருபையின் வடிவமான the form of grace is Jesus. இயேசு வந்து அதே கானாவை, அந்த கானான்ல இருக்க அந்த கானாவை திராட்சரசத்தினால மறுசீரமைப்பு பண்றாரு. He restored Canaan. In the old covenant, in the Old Testament, Cana was cursed by wine. In the new covenant, in the New Testament, Cana was restored by wine. என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர்ல. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்க கானானுக்காக ஜெபிச்சீங்க? ஆண்டவரே கானானை ஆசீர்வதிப்பீராக. இல்ல எத்தனை தீர்க்கதரிசிகள் மன்றாடினாங்க? எத்தனை பேர் உபவாசம் இருந்தாங்க? கானானை எப்படியாவது ரெஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. ஒண்ணும் கிடையாது. ஒரு நிலங்க, சாதாரண ஒரு நிலம். அந்த நிலத்தை ரெஸ்டோர் பண்றதுக்கே பரலோகம் மறக்கலங்க. ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் முதல் எது கர்ஸ் ஆக, புதிய பூமி உண்டானதுக்கு அப்புறம் எது முதல்ல கர்ஸ் ஆச்சு? கானான். அதை ஃபர்ஸ்ட் ரெஸ்டோர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மிரக்கல் அங்கேயே பண்றாரு. சோ நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது, God does not need your permission to restore you, and restoration is not your choice. Restoration is God's choice. Restoration, மறுசீரமைப்பு தேவனுடைய தீர்மானம். அதான் பாருங்க, சுவிசேஷம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இதை குறித்து நான் இன்னொரு வெளிப்பாடு நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். Amazing revelation that is also. Due to wine, Cana was cursed, and in the new covenant, due to wine, Cana is blessed.
I want to tell you, எந்த இடத்துல நீங்க எந்த காரணத்தினால நீங்கள் தோற்றீர்களோ, எந்த காரணத்தினால நீங்கள் சபிக்கப்பட்டீர்களோ, அதே காரணத்தை God will use the same reason to bless you and restore you again.